அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவம். ஒரு சமயம் ஃபாத்திமா அலி அவர்களின் வீட்டில் சாப்பிட உணவு எதுவும் இல்லாத நிலை ஏற்பட்டது. ஃபாத்திமா அலி அவர்களிடம் சிறிது பணம் இருந்தது. அந்த பணத்தை தனது அருமை கணவர் ஹஜ்ரத் அலி அவர்களிடம் கொடுத்து உணவு சமைப்பதற்கு கடை தெரு சென்று ஏதும் வாங்கி வரும்படி கூறினார்கள். கடை தெரு செல்லும் வழியில் அலி அவர்கள் ஒரு வயதான முதியவரை பார்த்தார்கள். உண்ண ஏதுமின்றி தெருவின் மூலையில் முணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவரிடம் சென்று நிலைமை விசாரித்தார்கள். அதற்கு அவர், நானும் எனது மனைவியும் இன்று முழுவதும் எதுவும் உண்ணவில்லை என்றார்கள். சாமான்கள் வாங்கி கொண்டு வீடு வந்ததும் தமது அருமை மனைவி ஃபாத்திமா அலி அவர்களை நோக்கி வழியில் கண்ட முதியவரின் நிலையை எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட ஃபாத்திமா அலி அவர்கள் துடித்து போனார்கள். அன்பு கணவரே, நாம் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, அந்த ஏழை தம்பதிகளின் தேவையை பூர்த்தி செய்வோம். அந்த உணவுப் பொருட்களை அந்த ஏழைக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதுபோல ஹஜ்ரத் அலி அவர்கள் வெளியே சென்று சாமான்களை ஏழை தம்பதிகளிடம் ஒப்படைத்தார்கள். கொடை வள்ளல்களின் வயிற்றில் பிறந்த பிள்ளை எப்படி கொடை வள்ளலாக இல்லாமல் இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அலி அவர்களை நோக்கி, அன்பு மகளே, நான் நபியுடைய மகள் என்ற நினைப்பில் ஏமாந்து விடாதீர்கள். ஒரு பேரிச்சம்பளம் பல கீற்று தர்மம் செய்தாலும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்ட ஃபாத்திமா அலி அவர்கள் தர்மம் சிந்தனை உள்ளவர்களாக கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் தனக்கு இல்லாவிட்டாலும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக திகழ்ந்தார்கள். எனது அருமை இஸ்லாமிய பெண்களை, நீங்களும் பிறருக்கு வாரி வழங்கும் குணம் உள்ளவர்களாக திகழுங்கள். இந்த குணம் உங்களை ஃபாத்திமா அலி அவர்களோடு சுவனத்தில் சேர்த்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.